எதனா பேசணும்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் ஆகிட்டு உன்னை ஓட விட்டுருவேன், உன்னை சும்மாலாம் விட மாட்டேன், உன்னை எதனா பண்ணிடுவேன், அடுத்தவங்க தான் பிளாக்மெயில் பண்ணுறது. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே மென்டலாகிடுது. ஒன்று எதனா போட்டு உடைக்கலாமா, இல்லை இவங்களை எதனா அடிக்கலாமா, உங்களை எதனா பண்ணலாம். உன்னை எவ்வளோ தாண்டி கேட்குறது, எவ்வளோ வீடு எத்தனை வாட்டி பேருக்குனாலும் பசங்க விளையாடுறது குப்பையாக தான் மேடம் இருக்கும். இன்னும் வீடு இருக்குன்னா எல்லாரும் வீட்லேயும் அப்படி தான் இருக்கா? அவங்க வீட்டில் எவ்வளோ சுத்தமாக இருக்கேன், நீட்டாக இருந்தால் அவங்க கூட 2 3 பேர் ஒத்தாசையாக இருக்காங்க, அவங்க வீடு சுத்தமாக இருக்கு மேடம். நான் ஒரு ஆள் இந்த 3 குழந்தைங்கள பார்த்துருவேன். நீ போகிற உன் இஷ்டத்துக்கு வருவார், குளிப்பார், துணி மாத்தா தூங்குவார், போவார். சரி ஒரு பெட்ரூமில் படு, இந்த பசங்க ஹாலில் டிவி இருக்கு விளையாடுறேன்னா எவன் வர போகிறான்? என்னென்னத்துக்கு நீ உள்ளே போக சொல்கிற, எதுக்கு என்ன உள்ளே போக சொல்கிற அப்படின்னு நாங்கள் படுக்கிறேன். அப்போ இந்த பசங்க கத்துனா இப்போ தூக்கி அடிக்க போகிறேன் பாரு இப்போ அப்படின்னு டென்ஷன் ஆகுது. அப்போ நான் என்ன மேடம் பண்ணுறது, நான் எங்கே மேடம் இட்டுன்னு போகிறது? ஒரு நிமிஷம், பசங்களை எடுத்துட்டு போங்க. ஒரு குழந்தைங்க உடம்புலாம் அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கிற மருந்தை ஊற்ற மாட்டேன்னு கேட்குறாங்க. அது வாங்கி ரொம்ப நாள் ஆகிடும். என்ன நோய் இருக்குன்னு நம்மளுக்கு என்ன மேடம் தெரியும்? ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் தானே மேடம் ஒரு 200 சொல்லி நீ குடிக்கிற எவ்வளோ பண்ணுற செலவு பண்ணுற, ஒரு 200 என்ன மேடம் ஆகிட போகிறேன்? இது சுடு தண்ணி ஏதோ சொன்னீங்க. அதுதான் மேடம் அவருக்கு சுடு தண்ணி ஊற்றுனா மயக்க அடிச்சு வீண்டார் மேடம். 2019 2020 நான் கேட்டேன் என்னத்துக்கு இந்த மாதிரி ஆகுதுன்னா, இல்லை சின்ன வயசுல நம்ம மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டேன் குப்பை கொட்டை பார்த்தேன் அப்படின்னாரு.